ஹாய் நண்பா, சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் 30வது நாளில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னதான் புது திரைப்படம், அதாவது சொர்க்கவாசல் திரைப்படம் வெளியானால கொஞ்சம் கூட வசூல் குறையாமல் நல்ல ஒரு வசூலை அமரன் திரைப்படம் வந்து பண்ணியிருக்குது. ஸோ எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத வீடியோ கிளிப்பே டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் 28வது நாள் முடிவில் இதுவரையும் அமரன் திரைப்படம் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, 30வது நாளில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரையும் 28வது நாள் முடிவில் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். அதாவது தமிழகத்தில் இதுவரையும் 153 கோடியே 21 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் 47 கோடியே 11 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. கர்நாடகாவில் 24 கோடியே 80 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. கேரளாவில் 12 கோடியே 60 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. ஸோ ஓவர்சீஸில் 78 கோடியே 45 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக உலகம் முழுவதும் 28வது நாள் முடிவில் 321 கோடியே 45 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. இதனை தொடர்ந்து தற்பொழுது 30வது நாளில் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 127 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 7862 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 9,40,000 வரை கர்நாடகாவில் 30வது நாளில் அமரன் திரைப்படம் கலெக்ஷன் இருக்குது. ஒரு நல்ல வசூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ நேற்றை விட இன்னைக்கு அதிகமான கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 2 நாட்கள் ஹாலிடேஸ் வேறு, அதனால நல்ல ஒரு வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேண்டாம். ஸோ அடுத்ததாக தமிழகத்தில் 620 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 33,938 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 42 லட்சம் வரையும் தமிழகத்தில் அமரன் திரைப்படம் கலெக்ஷன் இருக்குது. அதாவது 30வது நாளில் கர்நாடகாவில் 9,40,000, தமிழகத்தில் 42 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே அன்பா, நீங்கள் சொல்லுங்கள், என்னதான் புது திரைப்படங்கள் வெளியானாலும் அமரன் திரைப்படம் தொடர்ந்து நல்ல ஒரு வசூலை பண்ணிட்டு வருது. 30 நாட்கள் வந்து ஆச்சு. 30 நாட்கள் ஆகியும் குறையாமல் வசூல் வந்து பண்ணிட்டு வருது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.